என்ன வாசப்படி பக்கம் யாரோ சலுப்பு சலுப்புன்னு தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? ஒரு எட்டு போய் பார்ப்போம். யாவா ஊத்துறான்னு தெரியல. எடி யாரு இது? யாரடி எங்க வீட்டு வாசப்படி பக்கம் ஊத்துறது? இந்த வார இரு. எவடி அது? இவளா? இவ இப்ப ஊர்ல இருந்து வந்தா? டடி புஷ்பா, ஏ புஷ்பா, இந்த பக்கம் கூப்பிடவும் இந்த பக்கம் ஓடுறத பார்த்தே. டடி இங்க வா. என்ன கூப்பிட்டியா? என்னடி இது? என் வீட்டு வாசப்படியில் என்னத்தையும் ஊத்திட்டு போறா? அப்படி இருந்து இப்படி ஊத்துனே லேசா தெரிச்சு போச்சு. அப்படியே வீட்டுக்குள்ள இருந்து ஓடியாந்துருப்பீங்களே. தெரிக்கு அம்மா, நீ இந்த ஊர்ல இல்லாதது என்ன சந்தோஷம் எனக்கு. வந்துட்டியா? இனி அதை ஊத்தவும் இதை ஊத்தவும் அதை எடுக்கவும் இதை எடுக்கவும் உன் பாடம் பெரும் பாடா பேர் உன்னையோட போராடி. அப்போ இந்த புஷ்பா எப்படா ஊருக்கு போவான்னு நினைச்சிட்டு இருந்தியா இல்ல? ஊருக்கு போவான்னு நினைச்சிட்டு இருந்திய இல்ல? அது நடக்காது. இனி இந்த ஊர்ல தான் நான் இருக்க போறேன். எப்படா வருவேன்னு இருந்துச்சு. இங்கே வருங்க. இது உங்கூட்டு வாசப்படி, அங்கன்னா இங்கூட்டு வாசப்படி. இப்படி ஊத்துனா அப்படி தெருக்கத்தான் செய்யும். அதுக்காக நான் எட்டி போயெல்லாம் ஊத்திட்டு இருக்க முடியாது, வேலை இருக்கு. கடவுளே, இது என்னடி இது? வாட மீன் கழுவுன தண்ணியா? அடி பாவி, மீன் கழுவு தண்ணி பிடிச்சி வச்சு அவங்க எங்களாவது போய் ஊற்ற வேண்டியதானடி. என் வீட்டு வாசலா கிடச்சிச்சு. மீன் கழுவுன தண்ணியில பிடிச்சி ஊற்றி வச்சிருக்கா. ஷோ, நாத்த ஒன்றும் சொல்ல முடியலையே. எந்த தண்ணியா இருந்தாலும் இப்படிதான் ஊத்துவேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோவா? வரட்டும்டி, வரட்டும். ஏன் புருஷன் வரட்டும். அப்புறம் இருக்குடி புஷ்பா உனக்கு. அப்புறம் இருக்கு புஷ்பா வரட்டும். எங்க மாமா வரட்டும். அப்புறம் இருக்கு உனக்கு. மாமாவா? எந்த ஊரு காரண்டியாவே? எந்த ஊரு? அதுவா எங்க கணேச மாமா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் புருஷன் தர சொல்லுவா? யாரடி உனக்கு மாமா? ஏன் புருஷனா உனக்கு மாமா? ஆமா, எங்க சொந்தக்கார அத்தன் பையனா உன் புருஷன். அது முதல் தெரியுமா? நீ கட்டிக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு மாமா முறை வேணும். அதுக்கு முன்னாடியே அவரை எனக்கு தெரியும். அதை நீ தெரிஞ்சுக்க. என்னதான் இருந்தாலும் இனி மாமன் இமைங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத சொல்லிவிட்டேன். யாரு உனக்கு மாமன்? பிச்சு போடுவேன் பிச்சு. போடி முதல்ல போ. பாவன்னு விடுறேன், ஓடி போயிரு. நீ சொன்னாப்ல நான் மாமான்னு கூப்பிட மாட்டேன்னு நினச்சியா? அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து வந்த சொந்த பந்தம். நீ சொல்றங்கிறதுக்காக நான் கூப்பிடாமலாம் இருக்க முடியாது. என் பழைய சொந்தத்தை விட்டு கொடுக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. நான் மாமானை தான் கூப்பிடுவேன். அவர் என் மாமன் தான். அவ்வளோ தைரியம் உனக்கு? எங்கேருந்து வந்து தொலைஞ்சியோ தெரியல. ஒரு மாசமா போய் ஊரு பக்கம் கடந்தா வந்துட்டேன் நல்லா. இங்க வாரு. என்ன உன் வீட்டுக்கா வந்திருக்கேன்? வந்துட்டேங்கிற. என் வீடு, என் புருஷன் கட்டின வீடு. நான் வராம எங்க போறது? போனா அப்படியே போயிடுவேன்னு நினைச்சியோ? அதெல்லாம் வருவேன். நீ இத்தனை நாளா என் வாசல்ல என்னென்னத்த ஊத்துனியோ வந்து பார்த்தா கச்சன்னு கிடந்துச்சு. இப்பந்தான் கூட்டி அள்ளி பெருக்குனேன். அடியே, ஒன்ன மாதிரிலாம் நான் கிடையாது. கோட்டை தாண்ட மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. உன் வீட்டு வாசல்ல கால் கூட என் கால் படலை. பிச்சிருவேன் பிச்சு. நான் ஏதாவது ஊத்துனே வச்சேன்னு சொன்னீங்கன்னா நீ தான் என் கண்ணு முன்னாடி இப்போ ஊற்றி வச்சிருக்க. சரி வரட்டும். என் மாமன் கணேசன் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். எதுவாக இருந்தாலும் போ. என்ன திரும்பவும் என் மாமன் கணேசனா? அடியே, என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்க? திரும்ப மாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க. புஷ்பா, ஆயா எப்பயா வந்த? நல்லா இருக்கியா அத்தே? நல்லா இருக்கியா அத்தே? மாமா நல்லா இருக்காரு அத்தே? நல்லா இருக்காயா? நல்லா இருக்கேன். நீ இல்லாம வீடே ஊரே வெறிச்சோடி போச்சு. நீ வந்தோடதான் இப்ப நல்லா இருக்கு. ஏ கிழவி, என்னடி சசி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? தெரியாம அவளை போய் நல்லா விசாரிச்சிட்டு இருக்க. யாரு மாமே? இவன் என்னமோ சொல்றா அத்தை மாயே நம்மள ஓமாவே. இது உனக்கு தெரியாதா? அந்த காலத்து சொந்தண்டி. ஆமா, நான் அத்தை முறை வேணும் அவளுக்கு. என் மய மாமன் தான் வேணும். அதெல்லாம் அந்த காலத்தோட வச்சுக்க, புரிஞ்சுதா? திரும்பி அவன் மாமன் இங்கேமேன்னா நான் என்ன பண்ணுவே தெரியாது. எங்க வரு வந்தது வராது மீன் கழுவு தண்ணி பூரா நம்ம வாசல்ல ரொப்பி வச்சிருக்கா. எவ்வளோ நாள் தான் இல்லையா உனக்கு? அவ்வளவு நல்லா விசாரிச்சுட்டு இருக்கா. அவள் இல்லாம உனக்கு ஊரே வெறிச்சோடி இருந்துச்சா? அவன் முன்னாடி இப்படிலாம் சொல்லாதடி. ஏம்மா புஷ்பா, வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாளா? நீ போமா, வேலை வெட்டி போய் பாரு. வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாளா? சரிட்ட, நீ சொல்றேங்கிறதுக்காக தான் நான் போறேன். எனக்கு நிறைய வேலை கிடக்குத்த. உன் மருமகளுக்குன்னா நல்லா தூங்கி எந்திரிக்கும். அதுக்கு என்ன வேலை? போயிட்டு
சரியா. அடியே வாடி, உனக்கு இருக்கு. வரட்டும் வரட்டும், மாமி வரட்டும். பாரு, திரும்ப திரும்ப என்ன சொல்றான் அவ. அடி போட்டி. ஆமா, இப்ப அவகிட்ட போய் காலங்காத்தால சண்டை போட்டுட்டு கிடக்கா. போ, வேலை இருந்தா போய் பாரு முதல்ல. கிளவி, முதல்ல உன் மண்டையை உடைக்கணும். வந்துட்டா நல்லா மினிக்கிட்டு மாமே கீமேன்ட்டு. முன்னாடி கூட மாமே மாமன் அடிக்கடி சொல்ல மாட்டா, இப்போ என்னமோ வந்து ரொம்ப மாமே மாமேன்றா. கொஞ்சம் இவகிட்ட உஷாரத்தான் இருக்கணுமோ. ஊத்துனது மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, நான் ஊத்துனது மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இல்லைன்னு அடிச்சு பேசுறாளே அப்பா. சரி போவோம், இப்படியே அமுதா விட்டு பக்கம் இங்கே நின்னா ப்ரெஷர் ஃபுல்லாக ஏறிடும் போல. தங்கமே நல்லா இருக்கியா? என்ன பண்றீங்க தனியால படுத்துட்டு? சே, அத்தை உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு இல்லம்மா. அப்பா எங்க, அம்மா எங்க? தனியா படுத்திருக்கா? உன் அப்பத்தா எங்க? எப்ப பார்த்தாலும் உன்னை தூக்கி தூக்கி வச்சிருக்கோம். இப்ப யாரும் உன்னை கண்டுக்கலையா? நீ பாட்டுக்கு தனியா அழகா படுத்திருக்க. சரிப்பா, அத்தாவது உன்னை தூக்கிக்கிறேன். எவ்வளோ நாளாச்சுலம்மா உன்னை பார்த்து. நானும் வரணும் வரணும்னு தான் நினைச்சேன், வரவே முடியல. என்ன செய்ய, வேலை அப்படி இருந்துட்டே இருந்துச்சு. உன்னோட மாமாவும் கூட்டிகிட்டே வர மாட்டேன்ட்டாரா. இன்னைக்கு தான் வர மாதிரி சூழ்நிலை. இன்னைக்கு வந்தாச்சு ஒன்று பார்க்க. வா வா வா, அத்தை தூக்கி ஒன்று வச்சுக்கிறேன். பார்த்துக்கோ. என்ன அழகா இருக்கு பிள்ளை, அதே கலரில் தான் இருக்கு. சில பிள்ளைங்க பிறக்கும்போது கருப்பாக இருக்குங்க, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கலரு இன்னும் கொஞ்சம் கருப்பாக வரும். இந்த பிள்ளை என்னடன்னா அப்படியே அழகா எலுமிச்சப்பழ கலரில் இருக்கு. பரவாயில்ல, என் அண்ணன் பிள்ளை இல்லையா, அழகா இருந்தால் சரிதான். அத்தை மட்டும் என்ன கலர் இல்லாமையா இருக்கேன் என்னம்மா. அட அஞ்சலா, வாமா. வந்த உடனே பாப்பாவை தூக்கியாச்சு. எவ்வளோ நாளாச்சு இல்லை பார்த்து. அதெல்லாம் ஒன்றும் நீ தூக்க வேணாம், போடு கீழேயே கிடக்கட்டும். ஏமா அப்படி சொல்கிற, லூசா நீ? ஏன் பாப்பா தூக்க வேணாங்கிற? அடப்போமாங்கிட்டு, நானே குழந்தைய பற்றி எத்தனை நாளாச்சு, தூக்க வேணான்னு லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் அவன் வாயெல்லாம் சொல்லாத சரியா? பாவம்ல, என்னதான் இருந்தாலும் குழந்தை. சொன்னதை கேளு, கீழே போடுனா போடு. எதுக்காகன்னு சொல்லு, ஏன் தூக்க வேணான்ற? நீ வா, கீழே போட்டுட்டு வா, பின்னாடி போயிட்டு உட்காந்து பேசுவோம். ஏன் எதுக்கு என்னத்துக்கு நான் விளக்கமா விவரமா சொல்றேன் சரியா? போட்டுட்டு வான்னா போட்டுட்டு வா. ஏமா, எதுவும் முக்கியமா பேசணுமா? பாப்பா தூக்கி வச்சுட்டு வெளியில உட்காந்தே பேசலாமே. அம்மா, அமுதா எங்க? அவளெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போட்டுட்டு வரியா என்ன சொல்ற? அட அமுதா தச்சிங்கம்மா, தெரியாதுங்கிறல்ல, அந்த பிள்ளைய போடு கீழே. என்னடா இது இவ்வளோ கோபப்படுத்த, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி, என்னடி உன்னோட அப்பத்தா என்னடானா உன்னை தூக்க விட மாட்டேங்குது. கீழே போடு கீழே போடு கீழே போடுன்னு சொல்லுது. சரி பரவாயில்ல, கீழே இரு, நான் போயிட்டு அதுக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன். அது என்னமோ சொல்ல வருது. போடுடி, எவ்வளோ நேரம் தான் வச்சுட்டே நிப்ப? அட இருமா, நீ வேற. சத்து நேரம் மட்டும் வச்சிருந்துட்டு வரேன். அஞ்சலா, அதான் உங்கள் அம்மா கீழே போடு கீழே போடுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ கையில் வச்சிட்ருக்க? போடு. என்னோட குழந்தைலாம் யாரும் தூக்க வேணாம் அஞ்சலா, அவங்களுக்கு தான் பிடிக்கலல்ல நீ தூக்குறது. அப்புறம் எதுக்கு நீ சும்மா தூக்கிட்டு இருக்க? நீ தூக்கலாம் வேணாம், போடு பாப்பாவை. என்னாச்சு அமுதா உனக்கு? ஏன் சோகமாக இருக்க? அண்ணனுக்கு உனக்கு எது பிரச்சனையா? நல்லா இருக்கியா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. நான் நல்லா தான் இருக்கேன். பாப்பாவை தூக்க வேணாட்டாங்கல்ல, கீழே போடு. யாரும் தூக்க வேணான்னது? தூக்க வேணான்லாம் சொல்லலை, ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிடுது. அப்படி கிடையாது, நீ வந்து குழந்தைய தூக்கக்கூடாதான், அதை தான் அது சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. ஏம்மா அப்படியா? தூக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆமாம், தூக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். இப்போ இதுக்கு என்ன போட்டு வரியா? எவ்வளோ நேரண்டி உன்கிட்ட சொல்கிறது போடு போடு போடுன்னு? இவகிட்டலாம் பேசணும்னு அவசியமா? அப்போவே வர்றதுக்கு முன்னாடி சொன்னேன்ல போட்டு வாடின்னு. சொன்னதை கேட்டு போட்டு வரமாட்டா? இவ வந்தது 7 கேள்வி கேட்டுட்டு இருக்கா, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும். போட்டு வாடி இப்பதான். மா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி லூஸ் மாதிரி நடந்துக்கிற? அமுதா தாச்சி, என்ன ஆச்சு? அம்மா ஏன் இப்படி பேசுது? எனக்கு எதுவுமே புரியல. அம்மா அப்படிலாம் நடந்துக்காதே. ஏன் இப்படி கோவப்படுது? நீங்களும் அழுகிற மாதிரி இருக்கியா? எதுவும் யாருக்கும் உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? குழந்தைய தூக்க வேணான்னு சொல்லுது. முன்னாடிலாம் வந்தா உன்னோட அண்ணன் குழந்தை அப்படி அழகா இருக்காடி, ஃபோனில் பேசினாலும் சொல்லும், வந்து கொஞ்சி பாரு அப்படி சிரிக்கும் வைக்கும்னு. ஆனால் இன்னைக்கு தூக்கவே வேணான்னுது. ஏதோ நடந்திருக்கு, ஆனால் என்னன்னு தெரில. அதெல்லாம் எதுவும் நடக்கல அஞ்சலா, நீ பாப்பாவை போடு. அதான் உன்னை தூக்க வேணான்னு சொல்கிறாங்கல்ல, நீ ஏன் அஞ்சலை கேட்க மாட்டேங்கிற? கீழே போடு, பாப்பாவை நீ தூக்க வேணாம் ப்ளீஸ். அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. உன்கிட்ட கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேங்கிற. ஏன் அனுப்பில் எதுக்கு யாராளுக்கு தூக்க வேணான்றியா? இப்போ தான் வந்து தூக்குறேன், தூக்கி கொஞ்சம் கூட கூடாதுன்னு ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. சே, நீ தூக்குறது யாருக்கும் பிடிக்கல, அதனால தான்.
யார் சொல்லும் கேட்க கூடாது. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், வச்சிருப்பேன் தான். ஏய் போட்டு வாடி. இன்னும் எதுக்கு போட்டு வர சொல்ற? முடியாது. போட்டு வாடின்னே. முடியாதுன்னா முடியாது. ஏன் அஞ்சலா, என் குழந்தைக்காக 2 பேரும் தேவையில்லாம நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பாவம் அது, அதை கொடுங்க. அது 2 பேரும் சண்டை போடுறது பிக்கா பிக்கான்னு பார்த்துட்டு இருக்கு. கொடு அஞ்சலா. உங்க அம்மாவுக்கு பிடிக்கலங்கும் போது நீ ஏன் தேவையில்லாம குழந்தைய தூக்கிட்டு கொடுத்துரு. அட நீ வேற சும்மா போவியா? உண்மையதான் சொல்றேன், குடுன்னா குடு. அதெல்லாம் முடியாது. இங்க என்ன பிரச்சனை நடக்குது என்ன ஏதுன்னு என்கிட்ட சொன்னா மட்டும்தான் நான் கொடுப்பேன். இல்லை அப்படியா? நான் கொடுக்க முடியாது. தூக்கிட்டு கூட போனாலும் போயிடுவேன். குர்ரினா சும்மா அடுத்த வீட்டு பிள்ளைய தூக்கி வச்சுட்டு தூக்கிட்டு போவேன் வைப்பேன் கொடுக்க மாட்டேன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளெல்லாம் வச்சுட்டு என்ன சொல்ல வரேன்னு வந்து வெளியில வந்து கேட்க மாட்டேங்கிறா. அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கா. கேட்டுட்டு வா போ, அப்பதான் உனக்கு புரியும். குடு என்னோட குழந்தைய. உங்களோடதா? ஆமாம்மா. அப்போ தருவியா? ஷப்பா, இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல.